ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோட அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, எப்பயுமே இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அந்த மாதிரியே சாப்பிட்டுட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக நம்ம ஒரு பிரெட் ஆம்லேட் ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் நம்ம வீட்லேயே நல்ல டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள், இன்றைக்கி நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகு தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா விஸ்க்கு வச்சுட்டு அடித்தாலும் பரவாயில்ல. அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூன்லேயே நல்லா இந்த முட்டையோட மஞ்சள் கரு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா நுர வர அளவுக்கு நல்லா அடித்தாச்சு. இப்போ வாங்க பார்க்கலாம் எப்படி ஆம்லேட் செய்யலான்ட்டு. பட்டர் ஒரு கியூப்ஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா அந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. பண்ணிவிட்டு இதை நல்லா இதில் ஊற்றிடலாம். என்ன பண்ணலாம், நல்லா இந்த மாதிரி இருக்கும் போதே எடுத்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். அப்போ 2 பக்கமும் நல்லா முட்டை 2 பக்கமும் நமக்கு ஸ்ப்ரெட் ஆயிரும். கொஞ்சமாக பட்டர் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா, அதை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் சீஸ் ஸ்லைஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். இதெல்லாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க காஞ்ச மிளகாயை நல்லா பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஒரிகானோ இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த சைடு கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிடுங்க. இப்போ நல்லா 2 பக்கமும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா உள்ளே இருக்க சீஸ் நல்லா மெல்ட் ஆயிரும். எடுத்து சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். கட்டர் வச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சூப்பரான பிரெட் ஆம்லேட் நல்லா சூப்பராக செஞ்சாச்சு. நல்லா உள்ளே இருக்க சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா வருது. பசங்களுக்கெலாம் இந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். மார்னிங் டிஃபனில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆளுக்கு 2 ஸ்லைஸ் சாப்பிட்டாங்கன்னா போதும். நமக்கு இந்த டிஃபன் வேணும் அந்த டிஃபன் வேணும்னு நம்ம பசங்க நம்மக்கிட்ட தொந்தரவே பண்ண மாட்டாங்க. உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.